நம்மளுக்கு ஆந்திரா சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோகோனட் மில்க்லேயே நம்ம இது குக் பண்ணுறதுனால கோகோனட் மில்க்கு இந்த புதினா இது ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது. கோகோனட் மில்க் ஆப்ஷனல் நம்ம கேஷ்யூ நட் கூட பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டேரி. நம்ம ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரஃபாக சாப் பண்ண அனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரஃபாக கட் பண்ணி ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடலாம். கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சாஃப்டாக ஆகிடுச்சு. இது சாஃப்டாக நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது சாஃப்டாக ஃப்ரை ஆன போதும். நம்ம வதக்கி வச்சு இஞ்சி, பூண்டு, அனியன்ஸு, பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஜாரில். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆந்திரா சில்லி சிக்கன் செஞ்சுக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ், சீரகம் 1 ஸ்பூன், ஒரே ஒரு க்ரீன் சில்லி போடுறேன். சீரகம் வதங்கணும். அனியன்ஸ் போட்டுக்கலாம். 1 பிக் அனியன் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் அளவு தனியா தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். ஒன் பிக் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். வித் போனோடு கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விருப்பம் தான், போனோடு கூட போட்டு செஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு போன்லெஸ் தான் செய்கிறேன். நல்லா மசாலாவில் கோட் ஆகி வரணும். ஒரு 30 செகண்ட் நம்ம இப்படியே இந்த ஆனியன் டொமேட்டோலே குக் ஆகிறதுக்கு விடலாம். நம்ம சிக்கனு
தண்ணி ஊற்றல, அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீன் பேஸ்ட் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஜிஞ்சர், கார்லிக்கு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சுது நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நான் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம இதில் குக் ஆகிட்டு விடலாம். 10 to 12 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ குக் ஆகட்டும். அது ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான் இது கூட சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.